பசி எடுக்கும். பசி எடுக்க சாப்பிடுங்க, தண்ணி தவிச்சா தண்ணி குடிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு பசிக்கவே இல்லைங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நமக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு வேளையோ 2 வேளை நீங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்கள். இல்லை பழங்கள் சாப்பிடுங்க, அது ஜீரணமாகட்டும். ஆல்ரெடி நம்ம வயிற்றில் இருக்கிறது ஜீரணமாகி அந்த பசின்ற ஒரு உணர்வு வந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பழகுங்க. டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பிட வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து நம்ம எல்லாமே பசி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம். போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இருந்துக்கிறது ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே. இப்போ ஒரு சிலர் நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போகிறவங்க வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அளவோடு சாப்பிட்டுக்குங்க. வயிறில் எந்த அளவுக்கு அளவோடு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு வயிறு சந்தோஷமாக இருக்கும். வயிறு சந்தோஷமாக இருந்தால் தாங்க இந்த உடம்பு சந்தோஷமாக இருக்கும். இந்த உடம்பு சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம மனசை கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து தியானம், தவம் அந்த மாதிரிலாம் நிறைய போக முடியும். அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய உடம்பு இதுக்கப்புறம் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கேளு.